அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வேதநாயகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆனந்திய கடத்தி வச்சுடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிரடியா வந்து நம்ம வேலன் வந்து களத்துல இறங்கி காப்பாத்துற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வேதநாயகி, அதுக்கப்புறம் ரேணுகா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து ஒளிஞ்சிருந்து நம்ம இவங்க வந்து கேட்குறாங்க. என்னதான் பேசுறாங்க? என்னதான் பிளான் போடுறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிட்டு வந்து வள்ளி வந்து ஓரமா நின்னு ஒளிஞ்சு நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சொல்றாங்க, என்னதான் வேலன் வந்து ஏதாவது பிளான் போட்டு இந்த கல்யாணத்த நிப்பாட்டி, ஆனந்திக்கும், கார்த்திக்கும் கல்யாணம் பண்ண வச்ச நெனச்சாலும் பரவால்ல. அந்த ஆனந்தி இருந்தா தானே வந்து கார்த்தி தாலி கட்டுவான். ஆனந்தியே இல்லாம ஆக்கிட்டா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க அத்த? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, ஆமா அந்த ஆனந்தி வந்து கடத்த சொல்லியாச்சு. அந்த ஆனந்திய கடத்தியிருப்பாங்க. கடத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு, கடைசியில வந்து வேலன் கைக்கு அந்த ஆனந்தி கிடைக்கும்போது, நொந்து நூடுல்ஸா தான் கிடைக்க போறா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எத்த என்ன அத்த சொல்றீங்க? சூப்பரான பிளானா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்னு நம்ம வள்ளி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆகா! நம்ம நெனச்சத விட வந்து வேதநாயகி அத்த வந்து பயங்கரமான கேடியா இருக்காங்களே! நம்ம கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன பிளான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சா, இந்த அளவுக்கு ஆனந்திய கடத்தி வச்சு இப்படி பண்ற அளவுக்கு கொடூரமான ஆளா இருக்காங்களே! சும்மா விடக்கூடாது. இந்த விஷயத்த வந்து வேலன்கிட்ட சொல்லி எப்படியாவது வந்து ஆனந்திய காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வேலன்கிட்ட போய் சொல்றாங்க. "ஏய்! உன் தங்கச்சியோட உயிருக்கே ஆபத்து" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன மேடம் சொல்றீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து கேட்குறாங்க. அந்த வேதநாயகி அத்த இருக்காங்கல்ல, இப்பதான் அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். பயங்கரமான பிளான் போட்டிருக்காங்க. எப்படியாவது ஆனந்திய கடத்தி இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக அவங்க பிளான் போட்டிருக்காங்க. நம்ம கார்த்தியையும், ஆனந்தியையும் சேர்த்து வைக்க நெனச்சா, அவங்க வந்து ஆனந்தியே இல்லாம பண்ணிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான மோசமான ஆளா இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இப்ப என்ன மேடம் செய்றது?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஃபர்ஸ்ட்டு ஆனந்திய காப்பாத்தணும். ஆனந்திய காப்பாத்துனா தான் கார்த்திக்கும், ஆனந்திக்கும் இங்க வந்து கல்யாணத்த பண்ணி வைக்க முடியும். தயவுசெய்து வந்து ஆனந்திய காப்பாத்துறதுக்கு போய் ஆக வேண்டிய வேலைய பாரு. நீ வெளியில போயி ஆனந்தி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்களும் வெளியில போயிட்டு ஆனந்திக்கு வந்து கால் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வேலன். பார்த்தா ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருது. அதுக்குள்ள பார்த்துக்கிட்டோம்னா, ஆனந்திய வந்து வேதநாயகியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, ரவுடிங்க, அவங்க வந்து கடத்திர்றாங்க. கடத்தி ஒரு ஒரு பாழடைஞ்ச பங்களா மாரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போயிர்றாங்க. கொண்டு போய் அங்க இடத்துல கட்டி வைக்க ஆரம்பிச்சுடுறாங்க. "ஏய் விடுங்கடா, விடுங்கடா யார்றா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. "ஏய் அமைதியா இருடி கொஞ்ச நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல கெட்டிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு வேலன் வந்து வெளியில எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து கால் பண்றாங்க. "வேலா கண்டுபிடிச்சிட்டியா? ஆனந்த் எங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "தெரியலையே மேடம். எங்க போனான்னே தெரியல. கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். எங்க போனான்னு கண்டே பிடிக்க முடியல" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி எங்கேயாவது இருப்பா தேடு. நான் இங்க ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்க்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்றது? எப்படியாவது வந்து ஆனந்த் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணுமே! எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம குருஜி இருக்கார்ல, குருஜி வந்து அங்கிட்டு கூட்டு போறாரு. அவங்கள கூப்பிடுறாங்க. "மாமா எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. "சொல்லுமா என்ன உதவி?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல ஆனந்திய வந்து அத்தை வந்து கடத்திட்டாங்களாம்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமா அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் என்னம்மா உதவி செய்றது?" அப்படின்னு கேட்காங்க. "எப்படியாவது வந்து அத்தையோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த ரவுடிகளுக்கு அவங்க கால் பண்ணிடுவாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணி எப்படியாவது இருக்கிற இடத்த நம்ம விசாரிச்சிடலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. "சரிம்மா நான் எப்படியாவது போய் அவட்ட பேசி அந்த மொபைல் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க வந்து அங்கே வேதநாயகி தெரியாத மாதிரி நைஸாக வந்து மொபைல் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. "இந்தாம்மா வள்ளி மொபைல் ஃபோனு சீக்கிரமாக பேசிடு. ஏன்னா வர்றதுக்குள்ளே வந்து கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு வந்து கால் பண்ணி பார்க்காங்க. கடைசியாக யார் கால் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாங்க. கரெக்டாக அவங்க கெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தியை பிடிச்ச ரவுடியை கெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணோடனே பார்த்துக்கிட்டோம்னா அந்த ரவுடிங்க எடுத்துகிட்டு, "மேடம் சொல்லுங்கள் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த பிள்ளைய கடத்தி நீங்கள் சொன்ன இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா வள்ளிக்கு வந்து என்ன பேசுறதுன்னே தெரில. அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. "மேடம் சொல்லுங்கள் மேடம், ஏதாவது பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வந்து கேட்குறாங்க. வள்ளி வந்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அமைதியாகவே இருக்காங்க. "பேசு பேசு" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து குருஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வள்ளி வந்து எப்படியாவது மிமிக்ரி பண்ணி அந்த ஆல்ரெடி வந்து மிமிக்ரி பண்ணாங்கல்ல, நம்ம இவங்கக்கிட்ட வந்து நம்ம கார்த்திகிட்ட வந்து மிமிக்ரி பண்ணாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு வாய்ஸில் வந்து மிமிக்ரி பண்ணி கண்டிப்பாக அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி இடத்த வந்து கண்டுபிடிச்சு வேலன்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. வேலன் வந்து நேரா போய் அந்த ரவுடிகள அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஆனந்திய கூட்டு வர மாரி தான் காட்டப் போறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.